என்னை காண இவ்வளவு வருடங்களா? நூற்றாண்டுகள் கடந்தும் நான் உன் கட்டளைக்காகவே காத்திருந்தேன். குமரி கண்டம் பார்ட் 9. குழலி தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பால்கனிக்கு கரெக்டாக ரீச் ஆயிட்டா. இதே சமயம் தன்னுடைய காதலனான வைரவன் இந்த இடத்த விட்டு சேஃபாக வெளியேறிட்டானா அப்படிங்கிறதையும் அவள் மேலிருந்து பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அரண்மனைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. எப்படியாவது வளவனோடையே போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவளுக்கு எண்ணமாகவே இருக்குது. இதே சமயம் தன்னுடைய உயிர் நண்பன் அதுக்கப்புறமா அண்ணனான வளவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த ஹெவி ரெயினில் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அமுதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய மனைவியை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹெவி ரெயின், அதாவது வெளியே இருக்கக்கூடிய அந்த மலையை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான். அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் இதுவரைக்கும் இந்த ஹெவி ரெயினை பார்த்ததே இல்லையே, ரொம்பவும் அதிகமாக இருக்குதே மழை. அது மட்டும் இல்லாமல் அணை என்னாகுது, நிரம்பி வழியுதே, ரொம்பவும் அதிகமாக மழை பெய்யுதுன்னு பார்த்துட்ருக்கான் வெளியே. இதே சமயம் குழலியோட அறையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக அவருக்கு தோண, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை நாக் பண்ணுறாரு. ஆனால் டோர் தன்னாலேயே திறக்குது, அந்த சைடு பூட்டலை. அதுக்கப்புறமா உள்ளே பார்க்குறாரு, அறை ஒரே நிசப்தமாக இருக்குது. அப்போது குழலி குழலி அப்படின்னு தேடிட்டு பால்கனிக்கு போகிறாரு. பால்கனியில் குழலி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் குழலி என்னாச்சு, ஏன் இங்கே இருக்க, உடம்பெல்லாம் நனைஞ்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குழலி சொல்கிறா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தூக்கத்தில் நான் இங்கே நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதனால் மழை என் மேலே பட்டதுனால உடம்பு ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடம்பை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நீண்ட கால நண்பனை நம்ம பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திறக்காத குகையை திறக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த குகையில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறை வழியாக தன்னுடைய மிஸ்டீரியஸ் நண்பனை பார்க்குறதுக்கு அவர் கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் அந்த மிஸ்டீரியஸ் நண்பன்கிட்ட ஒரு முக்கியமான உதவியை கேட்குறதுக்கு பல வருடங்கள் கழித்து அவனை பார்க்குறதுக்காக சுரங்கப்பாதையில் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதை இருக்கிற நம்ம நேராக நடக்க முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டோம் அப்படின்னா அம்பு நம்ம மேலே பாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக அரண்மனையில் ஸ்டார்ட் ஆகிற அங்கே சுரங்க வழி அவருடைய முன்பாலை நாட்டோட மிகப்பெரிய மலை, அதாவது உச்சி மலைக்கு வந்தடையுது அந்த சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை அவருடைய அரண்மனையிலேருந்து இங்கே முடியுது. அதுக்கப்புறமா அவர் ஒரு மிகப்பெரிய கதவை திறக்கிறாரு. அந்த கதவுக்குள்ளே குதில் அப்படிங்கிறது இருக்குது. இந்த குதில் என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் நெல்மணிகளை இதுக்குள்ளே தான் சேகரித்து வைப்பாங்க. அப்போது அதிகமான விளைச்சல் பண்ணும்போது இருக்கக்கூடிய நெல்மணிகளை எல்லாத்தையுமே இந்த குதிலில் சேகரித்து வச்சு பஞ்ச காலம் நடக்கும்போது இதை மக்களுக்கு விநியோகம் செய்யும்போது அவங்களுடைய நாடு எல்லா நாட்களிலுமே செழிப்பாகவே இருக்கும். ஒரு எதிரி நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் முதலாக தாக்கக்கூடிய இடம் இந்த நெல் களஞ்சியம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான். இது பொதுவாக அரசனை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. ரொம்பவும் சீக்ரெட்டாக சேவ் பண்ணி வைப்பாங்க.
ஒரு நெல் களஞ்சியம் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிரி நாடுகள் தேடுவாங்க அதை அழிக்கிறதுக்காக. ஏன்னா அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க அடுத்த காலகட்டத்துக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து கை ஏந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாடுகள் நினைப்பாங்க. அதனால இந்த அறையை ரொம்பவும் சீக்ரெட்டாகவும் சேஃபாகவும் பாதுகாத்து வச்சுப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஓட்டை கூட அப்பப்போ மூடும் திறக்கும், மழை வரும்போது மூடிடும், வெயில் அடிக்கும் போது திறந்துக்கும். அதுக்கப்புறமா இதுதான் வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை சேகரிக்கக்கூடிய அந்த அறை கூட. இந்த அடுத்த இடத்துல தான் அவருடைய நீண்ட கால நண்பனான ஒரு மிஸ்டீரியஸ் நண்பன் இருக்கான். அவன் பேரு தான் ரெட்டை தலை ஈகிள், அதாவது அக்னிவர்மன். இந்த அக்னிவர்மன் பல வருடங்கள், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் தங்கியிருக்கிறான். அதாவது அமுதனோட மூதாதிரைகள் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது கூட நம்மளுடைய அக்னிவர்மன் அவ்வளவு காலம் இங்கே தான் இருக்கிறான். ஸோ பேசுகிறாரு. அக்னிவர்மா, எப்படி இருக்கிற? நீ என்ற கல்வி தவறி என்னை காண இவ்வளவு வருடங்களா? நான் உன் கிங் என்பதை மறந்து விடாதே. என் அரசே, அது என் உயிரின் விதி. நான் ஒருபோதும் மறப்பதில்லை. என் மகனுக்காக எனக்கு உதவி வேண்டும். என் அரசே, உங்கள் கட்டளைக்காக நான் அனைத்தையும் நான் செய்வேன். நூற்றாண்டுகள் கடந்தும் நான் உன் கட்டளைக்காகவே காத்திருந்தேன். நான் சொல்லுவதை நன்றாக கேள். அப்படியே செய்கிறேன் அரசே. நான் போய் வருகிறேன். அரசன் அமுதன் அக்னிவர்மனிடம் பல வருடங்கள் கழித்து தன்னுடைய வளர்ப்பு மகனான வளவனுக்காக ஏன் உதவி கேட்க வரணும். அது மட்டும் இல்லாமல் வளவன் மிகவும் நாலேஜ் உள்ளவன், அதுக்கப்புறமா வந்து தைரியசாலி. அப்படிங்கும்போது அவன் தன்னிசையாக நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உதவியை வளவன் ஏற்றுக்கொள்வானா. அதுக்கப்புறமா அக்னிவர்மன் எங்கே போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளேலிஸ்ட்டில் எல்லா பார்ட்டுமே இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.